சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையில் வருமானம் இத்தனை கோடியா? மகிழ்ச்சியில் தேவசம் போர்டு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முடிவடைந்து மகர விளக்கு பூஜை தொடங்கியுள்ள நிலையில பக்தர்களின் எண்ணிக்கை காரணமாக உண்டியல் வருமானம் அதிகரித்துள்ளது. இது தேவசம் போர்டை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைந்து விட்டது. ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு தரிசனம் என்பதால் அதற்கான பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மகர விளக்கு பூஜைக்கு செல்ல பல ஐயப்ப பக்தர்கள் தற்போதே தயாராகி வருகிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது உண்டியல் வருமானமும் அதிகரித்துள்ளது. அதாவது 82 கோடி ரூபாய் அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு சபரிமலை கோவிலுக்கு கிடைத்த வருமானம் குறித்த விபரத்தை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி இந்த ஆண்டு மண்டல பூஜை நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 26ஆம் தேதி வரை நடந்தது. இந்த ஆண்டு ஐயப்ப சீசனில் முதல் பாதியான மண்டல பூஜை காலத்தில் சபரிமலைக்கு பக்தர்கள் அளித்த காணிக்கையால் 297 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு மண்டல பூஜையின் போது 215 கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் கிடைத்தது. இது வெறும் உண்டியல் வருமானம் மட்டுமில்லை. அரவண பாயாசம், அப்பம் போன்ற பிரசாத பொருட்கள் மூலமாக கோவிலின் வருமானம் அதிகரித்துள்ளது. சபரிமலையில் இந்த ஆண்டு பிரசாத பொருட்களின் விற்பனை மூலமாக மட்டும் 22 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இதுவும் கடந்த ஆண்டை விட அதிகம். 41 நாட்கள் நடந்த மண்டல கால பூஜையின் போது 32 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு 28 லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில இந்த ஆண்டு கூடுதலாக 4 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். தற்போது ஐயப்ப சீசனில் இரண்டாம் பாதி டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கியுள்ளது. மிக முக்கியமான நிகழ்வான மகர விளக்கு தரிசனம் வட இந்தியாவில் மகர சங்கராந்தி கொண்டாடப்படும் நாளான ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. அத்துடன் ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்த நாள் 20ஆம் தேதி முதல் பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அன்று காலை 6:30 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். இவ்வாறு தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.